நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 16/8/2021 முதல் 22/8/2021 வரை 12 ராசிகளுக்கும் இந்த வார கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த வாரம் ஃபுல்லாகவே வளர்பிறை நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் வார பலன்களை பார்ப்போம். அடுத்தது கன்னிங்க. கன்னி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி. இங்கே உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி. ராசியினுடைய அதிபதி புத பகவான் 12ல் போய் இருக்கிறார். இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். இது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. அதாவது ராசிநாதனை குரு பார்த்தால் என்ன, ராசியை குரு பார்த்தால் என்ன. ராசிநாதன் 12ல் போய் மறைஞ்சாலும் குரு பார்வையில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். போதிய பண வருவாய் கண்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கும். 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டை பார்த்துட்டார். சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்த்து விட்டார். இது பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், கேமராமேன்கள், இவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். 4க்குடையவன் 6க்கு போயிட்டார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 5ல் 5க்குடைய சனி ஆட்சி நிலையில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலு கூடுகிறது. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். 6ல் குரு, ஊரில் பகை இருந்த போதிலும் 6ஆம் இடத்து குரு நல்லதையே செய்வார். பார்வை பலம் இருக்கிற ஸ்தான பலம். ஸ்தான பலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் என்ன செய்வார்? எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு உதவும். அடுத்தது உங்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருப்பின் நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். அதனால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொஞ்சம் வருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி நண்பர்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல தெளிவாக சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு பகைநிலை பாராட்டுவார்கள். நீங்கள் எச்சரிக்கையோடு பொறுமையோடு அவங்கள அணுகி காரியம் சாதிக்கலாம். ஒன்றும் தோற்று போக மாட்டீங்க. நிச்சயமாக சக்ஸஸ் அடைவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வெளியூர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க.
உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப நல்ல திறமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். மிதுனம். கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கல்வி நிறுவனங்களில் அதாவது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பானது ஒரு காலகட்டம். கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா புதனை குரு பார்க்கிறார், சூரியனும் இணைஞ்சிருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு மிதுனத்தையும் குரு பார்க்குறாரு. இது மாபெரும் சிறப்பு. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல சிறப்பாக பணியாற்றி நல்ல லாபம் கிடைக்க இருப்பீர்கள். அடுத்தது அரசு துறையாகட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களும் மிக பிரமாதமாக வேலை பார்த்து உங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் வீட்டை குரு பார்த்தால் பட்டம் பதவிகள் தேடி வரும்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பதவி உயர்வுக்காக காத்திருந்தீர்கள், இப்போ அதுக்கான காலகட்டம் வந்தாச்சு. அதனால் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி சந்தோஷமும் கிடைக்கும். ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த பத்திரிகையாளர்கள், அச்சகங்கள் இது மாதிரி ஒரு நூலகங்கள், நூல் வெளியீட்டு அதாவது பப்ளிஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறது ஒரு மைனஸ் தாங்க. அதனால் என்ன ஒரு நிலைன்னா, இந்த 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் நல்ல தகவல் வராது, இல்லை காலதாமதம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறும், ஆனால் கொஞ்சம் காலதாமதம் பிடிக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம். சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.